30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination. நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணுன்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தால், உண்மையிலே தைரியம் இருந்தால் அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்குறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லேயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்கால்டாய் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லேயே நான் ராஜ்கரண்டி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமாக உத்வேகமாக இருக்கேன். நான் படம் எடுத்து படத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்கள் அப்படியே விற்றுட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு விற்றுட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும், இது என்ன ஒரு பொறுப்பு இல்லாத. நான் 350 படங்கள் நடிச்சிட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட்டு பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. எனக்கு டம்மியாக நிற்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சரி இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் போய் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கால் தூசிக்கு ஈடாக மாட்டாங்க. எதனால தான் படங்கள் நிற்கிது? மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ணுற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த ஷாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணாம் சார், யூடியூப்பில் போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமாக இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தார். அந்த ப்ரெசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடினேன், பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கல்ல, ஒரு ஜனநாயகம் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போகல. யாரோ என் இடத்துல நான் அலட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடு படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்டேன்? ஏன் அப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமாக இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனிஜன். நீங்கள் என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போகிறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்கார், நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தால் தான் படத்தை பார்ப்பான்.
ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பிரசாந்த் ஜோசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்பை சுரண்ட நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? ஐ டோன்ட் கேர். ஐ கேர் டாம் நோ அபௌட் அதர்ஸ். ஷேம் ஆன் தெம். மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விர்ச்சுவல் இது வச்சுருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ கீழே போய் எழுதுவானுங்க, நீ உன் பையன் கொஞ்சம் அட பைத்தியக்கார நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுற்றிட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு போடுற மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை ஈட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்போ யாரையாவது விட்டு போச்சாப்பா? மேலே விட்டோன்னா வாழ்த்துக்கள். பத்திரிக்கையாளர் இருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன். வண்ணத்துறையில் ஆர்டிக்கல் கொடுப்பேன். சினிமா மெயில் கேளுங்க. விஜய் சாரோட செயல்பட எப்படி சார் ஆட்சி எப்படி சார் விஜய் சார் ஆட்சி எப்படி போயிட்டு சார்? தெரியலப்பா, நான் தான் உங்களை மாதிரி நிறைய பேப்பர் படிக்கிறேன், பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிட்றேன், ஷூட்டிங் தான் போய் நடிக்கிறேன். நீ சொன்னால் தான் எனக்கு தெரியுது அது இருக்குன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஓ மாரியாத்தான் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்கன்ற மாதிரி போய் சேர்ந்தேன், தெரியல. தொடர்ந்து அது விஜய் சார் சாயல்லே வந்து தனுஷும் அப்பா முடிஞ்சிச்சுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. வேமா ஏற்பாடு. தனுஷ் சாரும் அரசியல் யூகம் வராரு. அடுத்த முதல்வர் 31 தனுஷ் தான் முதல்வர் சொல்லி சோஷியல் மீடியாவில் பேச்சுவார்த்தை. அது நானும் மக்களாச்சு, அவராச்சு, நீங்களாச்சு. அவர் ஒரு படம் தயாரிச்சிருந்தார், நானும் ரவுடி தான், அவரோட பேனர் தான், அதில் நடிச்சிருந்தேன், அவ்வளோதான். இப்போ வந்து தொடர்ந்து கரண்ட் பில்லும் சொத்து வரியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து தலை விரிச்சு ஆடுதுன்னு சொல்கிறாங்க. தலைவிரிச்சு ஆடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. ஏங்க இன்னமா கூட தான் தலை விரிச்சு போட்டு வந்திருக்கு. நம்ம காம்பேரிங் லேடி தலை விரிச்சு போடல சும்மாங்களா? ஏப்பா நல்லா பேச வேண்டியதான் போட மாட்டீங்களா? சொல்லு ராஜதுரை, அப்புறம் பேசுகிறேன். இந்த அமைச்சரவையில் எப்படின்னா இருக்குது ராஜ்மோகனோட செயல்பாடு, ஆதரவு தொடர்ந்து வந்து கொள்ளையும் நடந்துட்டு அமைச்சரவை சரியாக செயல்பட சொல்கிறாங்க. அவங்களாம் தகவல்லாம் வந்து விஜய் சார் சொல்கிறாங்களா நாட்டு நடக்குதுலாம்? நான் அவரை பார்க்கவே இல்லைப்பா. யார் அமைச்சர் பார்க்கலீங்களா? யாரையுமே பார்க்கலப்பா, தூரமாக டிவியில் பார்க்குறேன். இல்லை போய் கேட்டிங்கன்னா நாங்கள் வாங்க போகலாம், அவ்வளோ போகலாமா? கேட்டுக்குள்ள வெரி குட் வாங்க 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 வாங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.